வெல்கம் டு கிரிக்கெட்டர் சேனல். நம்ம இன்றைக்கி வந்து பேட் எப்படி கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்டாக ரைட்டானே தெரியாமல் கட்டிகிட்ருப்பாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த பக்கம் இது வருது வந்து ரைட் காலுக்கு நம்ம கட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு டேப்பை நம்ம நல்லா டைட்டாக கட்டிக்கணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் டேப்பை மீடியம் டைட்டாக கட்டிக்கலாம். லாஸ்ட்டு டேப்பை ரொம்ப லூஸாக கட்டிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த இடத்துல பேலன்ஸ் வந்து மடித்து வச்சுக்கணும். கீழே மட்டும் மடிச்சு விடுவோம். ஏன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் கீழே நம்ம வந்து கீழே வந்து இது வந்து பேடு. இப்போ வந்து இந்த சைடு ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்து இதான் பண்ணுவோம். இந்த சைடில் போடுறது மட்டும்தான் இந்த காலுக்கு வந்து அதே தான் ஃபேண்ட்டை. அதுக்கடுத்து என்ன பண்ணணும், ஃபேண்ட்டை மேலே தூக்கி விட்டுட்டு நம்ம வந்து பேடை கட்டணும். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப டைட்டாக, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அவுடாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப டைட்டாக. செகண்ட் வந்து கொஞ்சம் மீடியம் டைட்டாக. லாஸ்ட் வந்து லூஸாக. இதை பாருங்க, இவ்வளோதான் கட்டணும். நான் இங்கே இப்படி வச்சு கட்டி காமிக்கிறேன். இவ்வளோதான். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 இடத்துல மாத்திரம் வேஸ்ட் இருக்கும். இந்த இடத்துல வந்துருக்காது. ஏன்னா நம்ம வந்து அந்த இடம் மட்டும் லூஸாக கட்டியிருப்போம். இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்கும். நம்ம ஷூவில் போடுறதுனால கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இது வந்து பேடு கட்டுருங்க. பேலன்ஸ் வேஸ்ட் வந்து மோஸ்ட்லி எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் வந்து ஃபஸ்ட்டு மிஸ்டேக் லெஃப்டாக ரைட்டான்னு தெரியாமையே கட்டுவாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த பேடோட இதை வந்து பிச்சு பார்க்கணும். இது வந்து இந்த இப்படி இருந்துச்சுன்னா ரைட் பக்கமாக இருந்துச்சுன்னா ரைட்டு காலுக்கு, இதுவே லெஃப்ட் பக்கமாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் காலுக்கு. ஓகேங்களா? வேறு செகண்ட் மிஸ்டேக் வந்து நம்ம ஓடும் போது அவங்ககிட்டே வரும். அவங்க வந்து இதை கட்டிட்டு போகணும். சில பேர் கீழே இருக்கிறதுல ரொம்ப டைட்டாக கட்டினோன்னே தான் ரொம்ப அவங்ககிட்டே போகும். சும்மா தூக்கி விட்டுட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணவே தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட் பேட்டிங் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மிஸ்டேக் வருதோ, என்னென்னலாம் வருதோ அதை வந்து கீழே ஒரு நம்பருக்கு மெசேஜ் பண்ணுறேன். அந்த மெசேஜ்க்கு கால் பண்ணி பேசிக்கோங்க. நான் இப்போ சொல்கிறேன் பேட் எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு டிப்ஸு கூட தரேன். தந்துட்டேன். பேட்டிங் டிப்ஸ் வந்து நான் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேட்டிங் டிப்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பவுலிங்காக தான் போட்டுட்ருக்கேன்னா பவுலிங் இப்போ பேடு கட்டுறது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள்.